வணக்கம். இன்றைய வானிலை தகவல். ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை அடுத்தடுத்த மாதத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில மாவட்டத்தில் பெய்யாத பகுதியிலும் வரக்கூடிய நாட்களில் மழையானது பெய்யக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு நாமக்கல் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மற்றும் சென்னை மாவட்டம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், ஈரோடு மாவட்டம் பவானி தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தஞ்சாவூர், திருச்சி, திருவள்ளூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல திருச்சி, மணப்பாறை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல நாமக்கல், சேந்தமங்கலம், திருச்சி விமான நிலையம், கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், விருதுநகர், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனுக்கான எச்சரிக்கை. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.